அதிபர். எனவே இனி நாச்சிமுத்து ஐயா என்றே அழைப்போம். ஒரு புதிய நிறுவனத்தின் முதலாளி. இந்த ஏபிடி என்ற நிறுவனம் ஆலமரமாக படர்ந்து விழுதுகள் விட்டு தன் நிழலில் ஆயிரம் பேர்களுக்கு ஆதரவு தரப்போகும் ஒரு புதிய சக்தி வாய்ந்த ஸ்தாபனம். நாச்சிமுத்து அவர்களின் பெற்றோர்களுக்கு தன் அன்பு மகனுக்கு திருமணம் செய்து பார்க்கும் ஆசை வந்தது. பழனி கவுண்டரும் அவரின் அன்பு மனைவி செல்லம்மாளும் மணியம் அழகப்ப கவுண்டரின் மூத்த மகள் செல்வி ருக்மணியை மனம் பேசினார்கள். மணப்பெண்ணின் தாய்மாமன் பொள்ளாச்சி திரு கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர்கள் முன்னின்று இத்திருமணத்தை நடத்தி வைத்தார். வரலாற்று நாயகன் நாச்சிமுத்து ஐயாவும் குலவிளக்கு ருக்குமணி அவர்களும் இதோ திருமண ஊஞ்சல் ஆடுகிறார்கள். குல வழக்கப்படி கொங்கு நாவிதன் மங்கள வாழ்த்து பாட, இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்புளிக்க மணப்பெண் ருக்குமணி புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கிறாள். புல்லாங்குழலில் இசை மறைந்திருப்பதைப் போல், வறண்ட ஆற்றின் அடியில் ஊற்று ஒளிந்திருப்பதைப் போல் மணப்பெண் ருக்மணியின் கரம் பிடித்த நாச்சிமுத்து ஐயா அவர்களின் வாழ்விலும் வெற்றி ஒளிந்திருந்தது. தெரியாமலா சொன்னார்கள் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று? இந்த பாக்கியசாலிகளுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பெருமைக்குரிய ஒரே சீடராக விவேகானந்தர் இருந்ததைப் போல, மோத்திலால் நேருவின் ஒரே வாரிசாக ஜவஹர்லால் நேரு இருந்ததைப் போல, நாட்ராயன் கோவிலில் காங்கேய மக்கள் வழிபட்டு வந்த மகாமுனியின் காரணமாக ஒரே ஒரு ஆண் வாரிசு அவதரித்தது. மகாமுனியின் ஆசியாக தாம் பெற்ற தவ புதல்வனுக்கு மகாலிங்கம் என்று நாச்சிமுத்து தம்பதிகள் பெயர் சூட்டினார்கள். இந்த மகாலிங்கம் மகா சாதனைகள் புரிய காத்திருக்கிறான் என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் பெற்ற செல்வன் அருட்செல்வராக, ஆன்மீக செம்மலாக பிற்காலத்தில் ஒளிவிடப் போகிறான் என்ற உண்மையும் அப்போது அவர்களுக்கு தெரியாது. ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் என்கிற வள்ளலார் வழி நடக்கும் உத்தம புத்திரனாக உருமாறப் போகிறான் என்பதும் அவர்களுக்கு அப்போது தெரியாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த தன் பிள்ளை தரணி ஆளப் பிறந்தவன் என்பதும் அப்போது தெரியாது. மகனை தொட்டிலிட்டு தாலாட்டும் போது தாய்மார்கள் தன் மகனை முருகனாக, கண்ணனாக உருவகப்படுத்திதான் பாடுவார்கள். அப்படித்தான் ருக்குமணி அம்மையாரும் தாலாட்டு பாடினார்கள். அதாவது ஆனைமலை